26 நாள் உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டார் சோனம் வாங்சுக். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என்ற மத்திய அரசின் உத்தரவாதத்தை ஏற்று முடிவு. ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்துவோர் மீது வழக்கு பதிவு செய்யப்படாது. நாடாளுமன்றத்தில் வினாத்தாள் கசிவு விவகாரம் குறித்து விவாதிக்கப்படும். சோனம் வாங்சுக் உடனான சந்திப்பின் போது மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா உத்தரவாதம். நீண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு உண்ணாவிரத போராட்டத்தை முடித்துக் கொண்டதாக சோனம் வாங்சுக் விளக்கம். வன்முறை ஏற்பட வாய்ப்பு உள்ளதை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்ததாக பதில். மருத்துவர்களின் ஆலோசனைகளின்படி உணவு எடுத்துக்கொண்டு சோனம் வாங்சுக் பழையபடி உடல் எடையை அதிகரிக்க வேண்டும். நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க கடவுளை வேண்டிக் கொள்வதாகவும் பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. டெல்லி ஜந்தர் மந்தரில் தொடரும் மாணவர்களின் போராட்டம். தர்மேந்திர பிரதான் விலக கோரி அதிரும் முழக்கங்கள். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யும் வரை ஜந்தர் மந்தரில் கரப்பான் ஜனதா கட்சியினரின் போராட்டம் தொடரும். உண்ணாவிரத போராட்டத்தை சோனம் வாங்சுக் முடித்துக் கொண்டது நிம்மதியளிப்பதாகவும் அக்கட்சி நிறுவனர் அபிஜித் தீப்கே கருத்து. டெல்லியில் தொடங்கி நாடெங்கும் பற்றி எரியும் போராட்டங்கள். பல்வேறு இடங்களில் முன்களத்தில் நின்று முழங்கும் பெண்கள். மாணவர்களின் போராட்டம் தீவிரமடைந்து வரும் நிலையில் மத்திய அமைச்சர்களுடன் கரப்பான் ஜனதா கட்சியினர் இன்று பேச்சுவார்த்தை. அமைச்சரின் இல்லத்தில் பேச்சுவார்த்தை நடத்த ஏற்காததால் வேறு இடத்தில் பிற்பகல் 12:30 மணியளவில் சந்திப்பு நிகழும் என தகவல். டெல்லியில் காந்தி ஸ்மிருதி நோக்கி பேரணி சென்ற ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்களை 2 முறை தடுத்து நிறுத்திய காவல்துறை. காந்தி சுட்டுக் கொல்லப்பட்ட இடத்திற்கு தடையை மீறி சென்று தேசிய கீதம் பாடி போராட்டம். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு தொடர்பாக கடுமையான சட்டங்கள் கொண்டு வருவது குறித்து இன்று அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவு. நடப்பு கூட்டத்தொடரில் இது தொடர்பான மசோதா நிறைவேற்றப்படும் என்றும் நள்ளிரவில் வீடியோ செய்தி வெளியிட்டு பிரதமர் மோடி உறுதி. लगातार मेहनत करके देर रात मुझे मुसद्दा भी दे दिया. फास्ट ट्रैक कोर्ट और कठोर सजा के प्रावधान के साथ का ये मुसद्दा कल कैबिनेट में चर्चा होगी. कैबिनेट के साथियों के सुझाव के बाद उसका अंतिम रूप दिया जाएगा. மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை நீக்க வேண்டும் என்பதே மாணவர்களின் கோரிக்கை. நடுநிசியில் வீடியோ வெளியிட்டு மாணவர்களை அவமானப்படுத்தக்கூடாது என பிரதமர் மோடி மீது மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சனம். மத்திய உயர்கல்வித்துறை செயலர் வினித் ஜோஷியை இடமாற்றம் செய்து மத்திய அரசு உத்தரவு. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தை கண்டித்து நடக்கும் மாணவர்களின் போராட்டம் எதிரொலியாக நடவடிக்கை. உயர்கல்வித்துறையின் புதிய செயலராக மூத்த IAS அதிகாரி நரேஷ் பால் கங்குவார் நியமனம்.
வினித் ஜோஷியை பஞ்சாயத்து ராஜ் துறைக்கு மாற்றி மத்திய அரசு உத்தரவு. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக விசாரணை நடத்த சிறப்பு நீதிமன்றம் அமைப்பு. சிறப்பு நீதிமன்ற நீதிபதியாக அனு குரோவர் பாலிகாவை நியமித்து டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு. நாடு முழுவதும் போராட்டத்தை விரிவுபடுத்தும் கரப்பான் ஜனதா கட்சி. மாவட்டம் தோறும் அமைதியான வழியில் போராட்டம் நடத்த அழைப்பு. டெல்லியில் நடந்து வரும் போராட்டத்தில் வன்முறை கலவரங்களில் நேரடியாக ஈடுபடுவோரின் பாஸ்போர்ட்டை முடக்க திட்டம். சிசிடிவி கேமரா காட்சிகள், வீடியோ பதிவுகள் மூலம் அடையாளம் கண்டு நடவடிக்கை எடுக்க டெல்லி காவல்துறை முடிவு என தகவல். கண் பார்வை மீண்டும் கிடைக்க 1% மட்டுமே வாய்ப்பு உள்ளது. காவல்துறையினரின் பெல்லட் துப்பாக்கி குண்டுகளால் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள 19 வயது இளைஞர் வேதனை. டெல்லி ஜந்தர் மந்தரில் கல்வி நிர்வாக சீர்திருத்தத்திற்காக போராடும் மாணவர்கள். இரவு பகலாக போராடும் மாணவர்களுடன் களத்தில் புதிய தலைமுறை. நீட் விவகாரத்தால் மழைக்கால கூட்டத்தொடரில் தொடர்ந்து வீசும் புயல். நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் நீடிக்கும் போராட்டம். நாடாளுமன்ற வளாகத்தில் ஆளும் கூட்டணி எதிர்க்கட்சி கூட்டணி எம்பிக்கள் எதிரெதிரே போராட்டம். தர்மேந்திர பிரதான் பதவி விலக கோரி எதிர்க்கட்சி எம்பிக்களும், ராகுல் காந்தியை கண்டித்து என்டிஏ எம்பிக்களும் மாறி மாறி முழக்கம். நாடாளுமன்றத்தில் தனியாக போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக எம்பிக்கள். என்டிஏ எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம் நடத்திய நிலையில் திமுக எம்பிக்களும் போராட்டம். பிரதமர் இல்லம் முன்பு ராகுல் காந்தி நடத்திய போராட்டம் நேர்மையற்றது என சோனம் வாங்சுக்கின் மனைவி கீதாஞ்சலி விமர்சனம். ஜந்தர் மந்தருக்கு சென்று மாணவர்களை சந்தித்து ஆதரவு தெரிவித்திருக்க வேண்டும் என்றும் கருத்து. மாணவர்கள் போராட்டத்தை காங்கிரஸ் அரசியலாக்குவதாக மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு. நாடாளுமன்றத்தில் விவாதிக்க மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் உறுதி. நீட் தேர்வு முறைகேடுகளுக்கு எதிரான மாணவர்களின் போராட்டத்திற்கு பெருகும் ஆதரவு. உச்சநீதிமன்றத்திற்கு வெளியே திரண்டு அரசமைப்பின் முகப்புரையை படித்து ஆதரவு தெரிவித்த வழக்கறிஞர்கள். நீட் தேர்வு அனைத்து அளவுகோல்களிலும் தோல்வியடைந்து விட்டதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டிய நேரம் இது என்பதையே மாணவர் போராட்டம் உணர்த்துவதாகவும் பதிவு. RRB தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு இல்லை என தாமாகவே விளக்கமளித்த ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். NTA-வுக்கும் தர்மேந்திர பிரதானுக்கும் மறைமுக பதில் என
மதுரை எம்பி சு வெங்கடேசன் கருத்து. வினாத்தாள் கசிவு போன்ற சம்பவங்கள் மாணவர்களின் நம்பிக்கையை சீர்குலைக்கின்றன. இளைஞர்கள் மற்றும் அவர்களின் குடும்பங்களின் கனவுகளையும் பாதிப்பதாக நடிகர் மாதவன் கவலை. நேர்மை, உழைப்பு, திறமைக்கு மதிப்பு இல்லை என்கிற போது கல்வியின் மீதான நம்பிக்கையை மாணவர்கள் இழந்து விடுகிறார்கள். வினாத்தாள் கசிவு மற்றும் மாணவர் போராட்டத்திற்கு ஆதரவாக நடிகை கரீனா கபூர் கான் பதிவு. போராட்டத்தை கைவிட்டு மாணவர்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டும். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என நம்புவதாக நடிகர் சல்மான் கான் சமூக வலைதளத்தில் பதிவு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியிலும் நீட் எதிர்ப்பு போராட்டம் தீவிரம். பல்வேறு இடங்களில் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர் மற்றும் இளைஞர் அமைப்பினர் குண்டுகட்டாக கைது. கரப்பான் கட்சி போராட்டத்திற்கு ஆதரவாக சென்னையில் இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்தில் தொடரும் இளைஞர்களின் போராட்டம். டெல்லியில் மாணவர்கள் மீதான தடியடியை கண்டித்தும் நீட் தேர்வுக்கு எதிராகவும் முழக்கம். நீட் தேர்வு விவகாரத்தில் தமிழ்நாடு முழுவதும் காத்திருப்பு போராட்டத்தை அறிவித்தது இந்திய மாணவர் சங்கம். போராடும் மாணவர்களை கைது செய்யக்கூடாது, உரிய இடங்களை காவல்துறை ஒதுக்க வேண்டும் என வலியுறுத்தல். டெல்லி மாணவர் போராட்டத்திற்கு ஆதரவாக நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் ஆர்ப்பாட்டம். ப. ரஞ்சித், வெற்றிமாறன், அமீர், அறிவு, ஆண்ட்ரியா உள்ளிட்டோர் பங்கேற்பு. நீட்டு என்னும் அரக்கனை விரட்டி அடிக்க உறுதி ஏற்போம். விரட்டி அடிப்போம், விரட்டி அடிப்போம். பிஜேபியை விரட்டி அடிப்போம். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியை கண்டித்து சென்னையில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம். மாணவர்களின் போராட்டத்தில் காங்கிரஸ் அரசியல் செய்வதாக நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் காவல்துறையினர் அடித்ததில் உயிரிழந்ததாக கூறப்படும் அருணாச்சலத்தின் உடல் குராய்வு தொடக்கம். மாஜிஸ்ட்ரேட் விஜய ராஜசேகர் முன்னிலையில் 4 மருத்துவர்கள் உடல் குராய்வு செய்கின்றனர். தூத்துக்குடி இளைஞர் அருணாச்சலம் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டம். மருத்துவமனையில் சேர்த்த பின்னரே தங்களுக்கு காவலர்கள் தகவல் அளித்ததாக குற்றச்சாட்டு. தூத்துக்குடி இளைஞர் காவல் மரணம் தொடர்பான சிசிடிவி வீடியோவை வெளியிட்டது காவல்துறை. இளைஞர் மயங்கி விழுந்ததும் காவலர்கள் லாக்கப் அறைக்குள் ஓடும் காட்சி வெளியீடு. மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு காவல் நிலையம் அழைத்து வந்த நிலையில் அருணாச்சலம் மயங்கி விழுந்ததாக காவல்துறை விளக்கம். ஜாமீனில் விடுவிக்கப்பட்டு உறவினர்களுடன் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அறிக்கை. மேகதாது அணைக்கு எதிரான தீர்மானத்தை பிரதமரிடம் நேரில் கொடுக்க பயம் ஏன்? அர்த்தமற்ற மௌனத்தை கலைத்து மாநில உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என்றும் முதல்வர் விஜய்க்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். அதிமுகவிலிருந்து விலகுவதாக சிங்கை ஜி. ராமச்சந்திரன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. பழனிசாமி தலைமையில் நடந்த கோவை மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்ற நிலையில் திடீர் விலகல்.
தாவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் நடத்தியதாக கைதான 8 பேரின் ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் உத்தரவு. குஜராத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கொட்டி தீர்க்கும் மழையால் நீரில் மூழ்கிய நகரங்கள். வல்சாத் நகரில் குடியிருப்பு பகுதியில் சிக்கிய 8 மாத கர்ப்பிணியை படகு மூலம் பத்திரமாக மீட்ட பேரிடர் குழு. குஜராத்தை தொடர்ந்து ராஜஸ்தான் மாநிலத்திலும் தொடரும் கனமழை. நீர்நிலைகளில் பெருக்கெடுத்த வெள்ளத்தால் குடியிருப்புகளுக்குள் புகுந்த தண்ணீர். உத்தராகண்ட் மாநிலத்தில் மழை பொழிவில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தால் அச்சம். சமமற்ற மழை பொழிவால் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகள் ஏற்படக்கூடும் என வானிலை ஆய்வாளர்கள் எச்சரிக்கை. இமாச்சலில் ஆம்புலன்ஸ் செல்லும் வழியில் திடீர் நிலச்சரிவு. குழந்தையை கையில் தூக்கி கொண்டு ஆம்புலன்ஸில் ஏற்றிய ஊழியரின் செயலால் நெகிழ்ச்சி. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 510 கள பணியாளர் பதவிகளுக்கான தேர்வில் குளறுபடி என புகார். 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்த நிலையில் 86,000 பேர் மட்டுமே தேர்வு எழுதினர். உத்தராகண்ட் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் வினாத்தாள் கசிவு குற்றச்சாட்டு எழுந்ததை தொடர்ந்து 2 தேர்வுகளும் ரத்து. தேர்வில் இடம்பெற்ற கேள்விகள் வாட்ஸ்அப் மூலம் மாணவர்களிடையே பகிரப்பட்டதாக தகவல். திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜியின் சஸ்பெண்ட் நடவடிக்கை ரத்து செய்ய கோரிக்கை. மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை சந்தித்து ராகுல் காந்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் கடிதம். சவுதி அரேபியாவுடனான அணுசக்தி ஒப்பந்தத்துக்கு புதிய நிபந்தனை விதித்தார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப். ஆபிரகாம் உடன்படிக்கையின் கீழ் இஸ்ரேலுடனான தூதரக உறவுகளை சீரமைத்துக் கொள்ள சவுதிக்கு அறிவுறுத்தல். உலக அளவில் ஆண்டுதோறும் சுமார் 3 லட்சம் பேர் நீரில் மூழ்கி உயிரிழப்பதாக உலக சுகாதார நிறுவனம் அறிக்கை. குறிப்பாக 5 முதல் 14 வயதுடைய சிறுவர்களே அதிகம் உயிரிழப்பதாகவும் தகவல். திருமலையில் மைசூர் மகாராஜா பிறந்தநாளை முன்னிட்டு பல்லோபோற்சவம். மைசூர் சமஸ்தானத்தைச் சேர்ந்தவர்களும் கர்நாடக அரசு அதிகாரிகளும் ஏழுமலையானை வரவேற்று உபசரித்தனர். கிளாஸ்கோவில் காமன்வெல்த் விளையாட்டில் பதக்கத்தை உறுதி செய்தார் இந்திய குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா. 75 கிலோ எடை பிரிவில் போதிய வீராங்கனைகள் இல்லாததால் நேரடியாக அரையிறுதிக்கு தகுதி பெற்றதாக அறிவிப்பு. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான முதலாவது T20 போட்டியை எளிதாக வென்ற இந்திய அணி. சூரியவன்சி, இஷான் கிஷன், ஸ்ரேயஸ் ஐயரின் அதிரடி ஆட்டத்தால் 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி.